வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம vivo T3 Pro 5G மொபைல் இதோடைய 1 month ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி 10,000லேருந்து 30,000 வரைக்கும் ஒரு பெஸ்ட் மொபைல்ஸ்க்கான ஆஃபர் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அண்டு 20Kலேருந்து 50K வரைக்கும் ப்ரீமியமான மொபைல்ஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கான ஆஃபரும் போட்டிருக்கேன். ஸோ 2 வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட நெருங்கின நண்பர்களே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஏதாவது ஸ்பெஷலான மொபைல் ஆஃபர் இருக்கா, இனிமேல் ஆஃபர் போடுவாங்களான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் எண்டுலேருந்து போட்டுட்ருக்காங்க. அதாவது 1 month ஆஃபர் ஓடிட்டுருக்கு. ஸோ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதோடைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா நமக்கு 29th அன்னைக்கு ஆஃபர் முடியுது. ஸோ தீபாவளி ஆஃபர் இப்போ லைவில் தான் இருக்குது. கார்டு ஆஃபர்ஸ் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க அமேசானில். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃபரில் மொபைல் வாங்கணுன்னா இப்போவே வந்து ஆஃபரில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து ஆஃபரில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 29th வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து ஓடும். அடுத்தது 30ஆம் தேதி 31ஆம் தேதி 31st தான் வந்து தீபாவளி. ஸோ அந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா வேறு கார்டு ஆஃபர் போடுவாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ப்ரைஸை விட மேபி கம்மியாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதிகமாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆஃபரில் வந்து உங்களுக்கு இப்போ தான் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க, தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா. ஸோ அதே மாதிரியே ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ்னே ஒரு 2-3 டைம்ஸ் போட்டுட்டான். ஸோ இதுதான் லாஸ்ட் சான்ஸு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 31st வரைக்கும் போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக 21st - 31st வரைக்கும் அப்படிங்கிற டேட் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் உங்களுக்கு மொபைல்ஸ் வந்து இப்போவும் சேலில் இருந்துகிட்ருக்கு. ஒரு சில பர்டிகுலர் மொபைலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பர்டிகுலர் டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 500 இல்லை 1000 நார்மலாக கொடுக்குற ஆஃபரை விட ஒரு 500 1000 அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இருக்காது. அது வித்தின் 24 hours வந்து அதை பழையபடி விலையை ஏற்றிடுவாங்க. அப்படி இல்லாட்டி 8 hours இல்லை 12 hours இல்லை 6 hours இல்லை ஒரு 10 பீஸ் டக்குன்னு ஒரு 10 to 20 pieces சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 500 ஆஃபரையும் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆஃபர் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டீல்ஸ் கிடைக்கும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஆஃபர் தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த vivo T3 Pro பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்குது 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் எந்த விதமான டம்பர் கிளாஸும் ஒட்டலை. ஸோ இதிலேயே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று ஒட்டி தான் வரும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு கேஸ் ஒன்று கொடுத்தாங்க. இருக்கிறதுலே மகா மட்டமான ஒரு குவாலிட்டியில் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஒரு மாதத்துக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இது வந்து இதனுடைய குவாலிட்டி வந்து வெரி சீப் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஸோ அதனால் டப்பாவில் கொடுத்த கேஸை அப்படியே தூக்கி டப்பாவுள்ளே வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டி கேஸாக ஒன்று வாங்கி போட்டுங்க. பேக் கேஸாக இருந்தாலும் இல்லை ஃப்ளிப் கவராக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டம்பர் கிளாஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி, அதாவது இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரியே உங்களுக்கு வந்து டம்பர் கிளாஸு இருக்குது. ஸோ அதாவது வந்து இந்த மேட் டம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா iqoo Z9s அந்த மாதிரி நான் ஒரு டம்பர் ஒன்று ஓட்டியிருந்தேன். அது வந்து மிஷின் கட்டிங்கில் வரும். ஸோ அது எப்படி பார்த்தாலும் ஒரு 300 சார்ஜ் பண்ணுவாங்க. 300 இல்லை 350, அட்லீஸ்ட் ஒரு 250 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டம்பர் கிளாஸ் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அப்படியே வளைச்சிக்கும். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு கிரிப்பாகவும் இருக்கும். டம்பர் கிளாஸ் வந்து மேட் ஃபினிஷில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் அவசரப்பட்டு இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளேல நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பட் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro மொபைல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய மெயின் மொபைலாக. அது பார்த்தீங்கன்னா இதை விட அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். பட் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பட் ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு காரணம் வந்து இவங்க கொடுத்துருக்குற அந்த ஃபன் டச் OS அப்படிங்கிற அந்த அனிமேஷன் கூட இருக்கலாம். ஸோ அந்த ஸ்கின்னோட பிரச்சனையாக கூட இருக்கலாம்.
ஸோ அந்த ஸ்கின்னுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது ஃபுல் ஹெச்டி பேனல் தான். ஸோ அந்த ஃபுல் ஹெச்டி பேனலால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மொபைலில் நான் எந்த அப்டேட்ஸும் கொடுத்ததே இல்லை. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா July 1 அப்படின்னு தான் போட்டிருக்கு செக்யூரிட்டி பேட்ச்சு. ஸோ நீங்கள் யாராவது அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆஃப்டர் அப்டேட்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கொடுக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 5500 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று காமிக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 14.0.8.0 அப்படின்னு காமிக்குது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 1 GB கிட்ட காட்டுது. ஸோ இந்த அப்டேட் நீங்கள் யாராவது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ எதாவது இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இது வரைக்கும் அப்டேட்டே கொடுக்கவே இல்லை. ஸோ அப்டேட்டே கொடுக்காத காரணத்தினால என்னவோ எனக்கு பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அதாவது ஸ்லைட்லி எப்பயாவது வார்ம் ஆகிற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர மற்றபடி எனக்கு ஹீட்டிங் இஷ்யூவே கிடையாது. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ஆன் டைமும் நமக்கு கிடைக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைமுங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன், உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். சில பேர் வந்து ஸ்க்ரீனை ஜஸ்ட் இப்படி ஆன்லேயே வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து இன்க்ளூட் ஆகும். சில பேர் வந்து கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் ரொம்பவே கம்மியாகும். அதுவே நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்க இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்போவும் ஸ்க்ரீன் ஆனில் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் ரொம்பவே கம்மியாக தான் வரும். ஸோ அந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ அது வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 days வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். நீங்கள் லைட் யூஸராக இருந்தால் மேபி 2 days பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 24 hours வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 24 hours விட அதிகமாக தான் வரும். அதாவது 1 day ப்ளஸ் தான் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஸோ இது பேட்டரி லைஃப் இந்த அளவுக்கு வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான். ஒருவேளை 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்குது, ஆனாலும் பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மொபைலோட நேம் பார்த்தீங்கன்னா vivo T3 Pro அப்படின்னு இருக்குது. ஸோ இதே மொபைல் தான் வந்து உங்களுக்கு iqoo Z9s Pro அப்படிங்கிற பேரில் அமேசானில் கிடைக்குது. ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஓகே, நெக்ஸ்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா நமக்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பட் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பட் அவங்களுடைய ப்ராசஸிங்கில் அது கொஞ்சம் சூப்பராக இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த செல்ஃபியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ அதுவும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் ரியரில் வந்து சோனி சென்சார் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் மூன் மோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மூன் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மூன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பிரைட்டஸ்டான மூன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மந்தில். ஸோ அந்த ஃபுல் மூன் ஃபோட்டோ நீங்கள் யாராவது எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஜெய்ப்பூரில் எங்கே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு இங்கே கடலூரில் தெரிஞ்சது இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ லைட்டாக இருந்தாலும் நல்ல லைட்டிங் கண்டிஷனாக இருந்தாலும் ரூம் லைட்டாக இருந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்லையுமே உங்களுக்கு அந்த சோனி சென்சார் 50 MP கேமரா சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும். பட் லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பர், இதுதான் டாப்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே பிரமாதமான ஒரு அவுட்புட்டை தான் கிடைக்கும் ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும். ஸோ ரியர் கேமராவில் கலர் அக்யூரசி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி டைனமிக் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கேமரா சூப்பராக இருக்குது ரியரில். ஸோ செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பரான ஒரு இமேஜ் கிடைக்குது. ரூம் லைட்டிங் அண்டு லோ லைட்டிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு நல்ல அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்குது. பட் ரியர் கேமராவில் இருக்கிற அந்த கலர் அக்யூரசியோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அதுவும் வந்து ப்ராசஸிங்கில் ஏதோ பண்ணுறாங்க இவங்க. ஸோ அதனால் செல்ஃபியோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 இல்லை அண்டர் 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு அண்டு கேமராவும் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் vivo T3 Pro இல்லை iqoo Z9s Pro இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ரிவ்யூவில் நம்ம செக் பண்ணும்போது ஸோ இதில் கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸ்லைட்லி வார்ம் ஆகிற ஒரு ஃபீல் தான் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அமேசானில் iqoo Z9s ப்ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ப்ரைஸ் இருக்கும். அதில் 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 ப்ரைஸ் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தீபாவளி ஆஃபரில் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது மேபி 2,000 கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி அப்படி தான் பண்ணாங்க. ஸோ இதே ப்ராசஸரில் இதே மொபைல் உங்களுக்கு பெட்டரான டிஸ்பிளே பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா விவோவில் V40 செலக்ட் பண்ணலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். ரெண்டுமே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸரில் தான் ரன் ஆகுது. பட் இந்த 128GB V40 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஆஃபரில் உங்களுக்கு 31,000 அந்த ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான மொபைல் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரியரில் ரெண்டுமே 50MP கேமரா கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா வைடும் அண்ட் செல்ஃபி கேமராவும் 50MP கொடுத்துருப்பாங்க. ஸோ செல்ஃபியும் நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். விவோ V40 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் டிஸ்பிளே குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பரான இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்பிளேவோட வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஒன்று இருக்குது அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பீஸே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கராக செயல்படும். ஆனாலும் உங்களுக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்யூம் அதிகமாகலாம் இருக்காது. நார்மலாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ சவுண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 இந்த சிப் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் வந்து நமக்கு 7 lakhலேருந்து 8 lakh வரைக்கும் கிடைக்கிறதா போடுறாங்க. மேபி 7 to 8 lakhs தான் எல்லாருக்குமே கிடைக்கும். அவங்க கிளைம் பண்ணுறது 8 lakh சம்திங் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 26,000 கிடைக்கக்கூடிய ரியல்மி GT 60 மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ப்ளஸ் போட்டதால என்னவோ தெரில, அதில் வந்து டபுள் த AnTuTu ஸ்கோர் கிடைக்குது. அதாவது நம்ம 7 Gen 3ல் 7 லட்சம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 14 லட்சம் இல்லை 15 லட்சம் அவங்க போட்டிருக்கிறது. பட் அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தா 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சத்தை விட அதிகமாகவே உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 26,000ல் நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைலையும் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ ரியல்மி GT 60 அப்படிங்கிறதும் ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. அதே 7+ Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு OnePlus Nord 4 மொபைலும் அவைலபிள் இருக்குது. அதே 26,000 விலையில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பில்டு குவாலிட்டியில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ இதுலேயும் அதே சிப் செட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு 15 லட்சம் வரும். பட் இது யூசர் ரிவ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு AnTuTu ஸ்கோர் வர்றதா போடல. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் இருக்கும். 50,000 விலையில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா iqoo 13 அண்ட் OnePlus 13 ஸோ இந்த ரெண்டு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரெண்டு மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் போடுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 8 Elite ஆர் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 4. ஸோ இதில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அது டபுள் ஆகுது. அதாவது இப்போ 15 லட்சம் பார்த்தது 30 லட்சமாக இருக்குது. அதாவது 3 மில்லியன் AnTuTu ஸ்கோர் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது வந்து சூப்பரான ஒரு சாய்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 23,000 அப்படி இல்லைன்னா அண்டர் 25,000ல் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விவோ T3 Pro அப்படி இல்லாட்டி iqoo Z9s Pro இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான் இது. ஸோ 5500 mAh பேட்டரி வித் 190 கிராம் வெயிட் கொடுத்தாலும் மொபைல் வந்து கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிறதுனால லெதர் ஃபினிஷில் இருக்கிறதுனால நமக்கு கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஏன்னா ஒன்று இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மெட்டல் கலந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஜிகு ஜிகுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. அண்டு இந்த கேமரா பம்ப்லேயும் அதே மாதிரி ஒரு கோல்டு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே பிரைட்டராக அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்பவே பிரைட்டராக இருக்கும். பட் கண்ணால் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே டல்லாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் லெதர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருக்குது கண்ணால் பார்க்குறதுக்கு. பட் இந்த கோல்டு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் ஃபினிஷில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டால் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பேக்கில் டிசைன் என்ன தான் நல்லா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு கேமராவும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே ஃபில்லப் பண்ணிட்டாங்க. மெயின் கேமரா சோனி IMX 882, அது கீழே பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைடு.
இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேஸ்ட் சென்சர், அது ஃப்ளிக்கரிங் சென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட்டு தான். ஸோ இவ்வளோ ஸ்பேஸும் வேஸ்ட்டு தான். ஸோ இது இன்னும் கொஞ்சம் மினிமலாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கிளாஸ் பேரை போட்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்போ உடையும் அப்படின்னு வேறு எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல குவாலிட்டி கேஸாக வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸரில் இவங்க பிராண்ட்லேயே நிறைய மொபைல்ஸ் இருக்குது, மற்ற பிராண்ட்லேயும் நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ இவங்க பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா விவோ V40 மொபைல் நீங்கள் 31,000 30,000க்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர விவோ V30 அப்படிங்கிற மொபைலும் இதே சேம் ப்ராசஸர் தான். பட் லுக் வைஸ் டிசைன் வைஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட்டு கிட்டத்தட்ட 26,800 கிடைக்குது கார்டு ஆஃபர் போக. இப்போ நமக்கு ஆஃபரில் தான் இருக்குது. ஸோ 3,200 டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 26,800, அதாவது 27,000 வச்சிங்கன்னா கூட இது வந்து பெஸ்ட் டீல் மாதிரி தான் எனக்கு தோணுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து V சீரீஸில் வந்துடும். V சீரீஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு கேமராவில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் நிறையாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா 2 கேமராவுமே 50 MP அண்ட் செல்ஃபி கேமராவும் 50 MP. ஸோ 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு குறைபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தான் இருக்கும். பட் அதுவுமே நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு யூசர் ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா V30யும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஸோ 28,000க்கு மோட்டரோலாவில் உங்களுக்கு H50 Pro அப்படிங்கிற மொபைல் கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ் தான். டப்பாவில் வந்து உங்களுக்கு 125 வாட் சார்ஜர் கிடைக்கும், 12GB RAM 256GB வேரியன்ட் கிடைக்கும். இதில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, IP ரேட்டிங்கும் இருக்குது அண்டு நல்ல ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3யும் இருக்குது. டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெலஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு ஹானர் 200 அப்படிங்கிற 5G மொபைலும் 25,000க்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வந்து உங்களுக்கு 25,000 கிடைக்கும். டப்பாவில் சார்ஜர் இருக்காது, வித்தவுட் சார்ஜர்னு போடுறாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட்டு 25,000 கார்டு ஆஃபர் இல்லாமலே கிடைக்குது. அது வந்து சூப்பரான விஷயம். ஹானர் மொபைல்லையும் நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி, நல்ல பேட்டரி பேக்கப் எல்லாமே ஓவராலாக சூப்பராக இருக்கும். 100 வாட் வரைக்கும் சார்ஜ் சப்போர்ட் பண்ணணும். பட் சார்ஜர் நீங்கள் தனியாக வாங்கணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 22,000ல் விவோ T3 Pro தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக தோணுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000ல் உங்களுக்கு 80 வாட் சார்ஜர், நல்ல கேமரா, நல்ல டிஸ்பிளே அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, 5500 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த iqoo Z9s Pro அப்படி இல்லாட்டி விவோ T3 Pro வந்து 22,000க்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. நீங்கள் யாராவது மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதை விட பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி மொபைல்ஸ் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3ல் இருக்குது அப்படின்னா அது என்ன மொபைல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.